ஃப்ரீலான்சரா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது ஆன்லைன்ல வந்து ஒரு சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 லாக் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த வயசுல பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு கேம் விளையாடுவாங்க, சோஷியல் மீடியால டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக வெளில சுற்றுவாங்க. எப்படி இந்த வயசுல நீங்க வந்து இந்த ப்ரோக்ராமிங்லாம் கத்துக்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? மைண்ட் செட் தான் சார். என் மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் காசு சம்பாதிக்கணும், ஏர்ன் பண்ணணும், இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றது வந்து என் மைண்ட் செட். இப்போ இதில் வந்து 2025 இருக்க டாப் டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா Next.js, TypeScript, Firebase இதில் தான் நான் வந்து இப்போதைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் என்னோட பாராட்டை வந்து உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இவர் நேம் பார்த்தீங்கன்னா சித்தார்த். இவர் வந்து 10th தான் முடிச்சிருக்காரு. ஒரு ஃப்ரீலான்சராக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது ஆன்லைனில் வந்து ஒரு சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 லாக் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட எப்படி வந்து இந்த ப்ராஜெக்டை வாங்கினாரு, எப்படி இந்த சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடைச்சிது, என்னென்ன ஸ்கில்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். பேரண்ட்ஸ் அப்புறம் வந்து இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த வயசில் வந்து எப்படி வந்து ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் நம்ம கற்றுக்கலாம், இது மூலயமா வந்து ஆன்லைனில் எப்படி வந்து வேலை வாங்கலாம், எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்றத வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஹாய் சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஐ எம் சித்தார்த். இப்போ நான் கரண்டாக ஒரு ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஐ எம் ஜஸ்ட் 15. இப்போ இந்த வயசில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு கேம் விளையாடுவாங்க, சோஷியல் மீடியாவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக வெளில சுற்றுவாங்க. எப்படி இந்த வயசில் நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராமிங்லாம் கற்றுக்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? மைண்ட் செட் தான் சார். மைண்ட் செட் தான் மெயின் காரணம். இந்த மாதிரி நான் ப்ரோக்ராமிங் கற்றுக்கிட்டு ஒரு சம்பாதிக்கிறதுக்கு மைண்ட் செட் தான் காரணம். என் மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் காசு சம்பாதிக்கணும், ஏர்ன் பண்ணணும், இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றது வந்து என் மைண்ட் செட். ஸோ இதில் வந்து பண்ணும்போது ப்ரோக்ராமிங் தான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக தெரிஞ்சிச்சு. ஸோ இது மூலயமா வந்து தான் நான் ப்ரோக்ராமிங் கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ என் மைண்ட் செட் வந்து கிளியராக இருக்கிறதுனால எனக்கு நிறைய தடங்கள் வந்துச்சு, நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்துச்சு. இப்படிலாம் வரும்போது என் மைண்ட் செட் தான் மணின்றதான் ஞாபகம் வரும். ஸோ இந்த மைண்ட் செட்டை வச்சு நான் நிறையா அப்படியே கற்றுக்கிட்டேன் சார். இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு எடுத்துட்டு நிறையா இருக்கு இல்லையா? கரெக்ட் சார். நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கிட்டீங்க? நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சிவானோ நான் வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் ஸ்விக்கி, ஜொமாட்டோ இந்த மாதிரிலாம் பார்க்குறீங்களா, இதெல்லாம் வெப் அப்ளிகேஷன்ஸ். அதே மாதிரி நான் டென்னிஸ் கீப் ஒன்று டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இதில் வந்து 2025 இருக்க டாப் டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா Next.js, TypeScript, Firebase இதில் தான் நான் வந்து இப்போதைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் எனக்கு வந்து நல்லாவே தெரியும். ஸோ இந்த டெக்னாலஜி கற்றுக்கிட்டு இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கரண்டாக சாஃப்ட்வேரில் எந்த மாதிரி ப்ரோக்ராமிங் நம்ம கற்றுக்கிட்டோம்னா வேகன்சி அதிகமாக இருக்குது? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஜென்ரலாக பேசக்கூடியது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய துறை இருக்குது. லைக் எம்பெடட் இருக்குது, வைஃபை ரவுட்டர்ஸில் ஒர்க் பண்ணுறது, வெப் டெவலப்மெண்ட் இருக்குது, இந்த மாதிரி வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது, அது இல்லாமல் ஏஐஎம்எல் இருக்குது, Web3 இருக்குது, இதெல்லாமே நிறைய இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக் போயிட்டுருக்கு என்னன்னா ஏஐ வந்து நிறையா வேலைகளை எடுத்துரும் அப்படின்ட்டு. அது உண்மைதான், வேலைகள் எடுக்கும். பட் எந்த அளவு வேலையை எடுக்குதோ அந்த அளவு வேலையை நம்மளுக்கு கொடுக்கும். ஓகேவா? நிறைய ஏஎம்எல் நீங்கள் மாடல்ஸை ட்ரெயின் பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி வந்து நிறைய டெவலப்பர்ஸ் தேவைப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இதை கற்றுக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா பிட்காயின், கிரிப்டோ கரன்சி இதை டெவலப் பண்ணுறதுக்கு தான் Web3 யூஸ் ஆகுது. இதுலையும் நீங்கள் கற்றுக்கிறது நல்லது. இதுதான் டாப் பெஸ்ட்டு. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். நீங்கள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டும் கற்றுக்கலாம். பட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் மோஸ்ட்டாக ஏஐ டேக் ஓவர் பண்ணும். பட் வந்து டேலண்ட் இருக்கவங்கள கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பேர் இருக்கும். அவங்க வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வேலை இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏஐ டூல் நிறையா இருக்குது. இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா ChatGPTயும் DeepSeek இல்லையா? அதில் நம்ம என்ன ப்ராஜெக்ட் டைட்டில் கொடுத்தாலே கோடிங் ஜென்ரேட் பண்ணிடுது. இது கண்டிப்பாக புதுசாக கற்றுக்க போகிறோம். கண்டிப்பாக சார். இப்போ நம்ம வந்து சொல்லலாம், பட் இந்த உள்ளேருந்து ஒர்க் பண்ணுற வழி நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறீங்க. நான் ஒரு ஸ்கூல் வச்சுருக்கேன். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்கூல் வச்சுருக்கேன். இப்போ நான் அந்த ஸ்கூலுக்கு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும்னா ஒரு ப்ராம்ப்ட் வச்சு நான் கிரியேட் பண்ணிடலாம் வெப்சைட்டை. பட் அது ஒரு வெப்சைட்னா என்னன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதை நீங்கள் போய் வியூ பண்ணிக்கலாம். வெப் அப்ளிகேஷன்னா அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ஒரு வேலை பண்ணி தரும். இப்போ ஸ்விக்கியா வெப் அப்ளிகேஷன், ஸ்விக்கி உங்களுக்கு வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணி தரும். இப்போ இந்த மாதிரி வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு ஏஐ யூஸ் பண்ணலாம். ஏஐ வில் பி ஹெல்ப்ஃபுல். பட் கம்ப்ளீட்டாக ஏஐ பண்ணணும்னா கண்டிப்பாக கிடையாது சார். அதுக்கு டெவலப்பர்ஸ் கண்டிப்பாக தேவை. ஸோ வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ChatGPT, DeepSeek இந்த மாதிரி வந்து வெப்சைட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ். பட் வந்து வெப் டெவலப்பர்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், இல்லாமலாம் பண்ண முடியாது. ஓகே, உங்களுக்கு என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும்? எனக்கு நான் சொன்ன மாதிரி லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா நான் JavaScriptல ரொம்ப ஃபெமிலியர். உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சதுனா வெப் டெவலப்மெண்ட்னாலே JavaScript தான். ஸோ கிளியராக எல்லா கான்செப்ட் JavaScriptல நல்லாவே தெரியும். அது இல்லாமல் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு பைத்தான், ஜாவா, சி இதெல்லாமே கொஞ்சம் தெரியும். சின்றதோட பைத்தான், ஜாவா நல்லாவே தெரியும். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் வந்து எத்தனை வருஷமாக கற்றுட்டு இருக்கீங்க? நான் வந்து கொரோனா பீரியட்னு கற்றுக்கிட்டு இருக்கேன் சார். பட் வந்து வெப் டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்து இறங்கினது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 years பேக் இருக்கு.
ஓகே. எப்படி இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடைச்சது? எப்படி சக்ஸஸ்ஃபுல்லா முடிச்சு குடுத்தீங்க? எப்படி ஏர்ன் பண்ணீங்க? இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு வந்து ஃப்ரெஷ்கேட்ன்ற இன்ஸ்டிடியூஷன் நான் இருந்தேன். ஸோ ஃப்ரெஷ்கேட் இன்ஸ்டிடியூஷன்னா நான் ஏற்கனவே ஒர்க் வாங்கி பண்ணிட்டு இருந்தேன் அங்கே. ஸோ அங்கே ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட சேர்ந்து ஒரு பெரிய வெப் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க வந்து ஃப்ரெஷ்கேட்டுக்கு வந்தது, கனடாலேருந்து வந்தது. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டாங்க பண்ணுறியாட்டு. ஸோ அப்படி வந்தது தான் இந்த ப்ராஜெக்ட். ஸோ அப்படி தான் இதை வந்து பண்ண முடிஞ்சது. ஓகே. ஃப்ரண்ட் எண்ட் என்ன பண்றீங்க இதுல? ஃப்ரண்ட் எண்ட் தான் இல்ல வந்து நான் பண்ணல மெயின் ஃப்ரண்ட் எண்ட் தான். ஏன்னா பேக் எண்ட் வந்து 50% ஆஃப் த பேக் எண்ட் வந்து Firebase பார்த்துக்கும், மீதி 50% நம்ம எழுதணும். ஃப்ரண்ட் எண்ட் வந்து டாப் நாட் டெக்னாலஜிஸ் நெக்ஸ்ட் டைப் ஸ்கிரிப்ட்ல பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இது எந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டென்னிஸ் அப்ளிகேஷன். இப்போ நம்ம வந்து நீங்க வந்து இன்னைக்கு காலையில போய் நான் நாளைக்கு காலையில போய் டென்னிஸ் விளையாடணும்னா யார் அந்த கோர்ட்ல அவைலபிளா இருப்பான்னு தெரியாது. ஸோ நான் நாளைக்கு காலையில விளையாடணும்னு ஒரு அவைலபிலிட்டி போட்டா போதும், யார் அவைலபிளா இருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக் சிஸ்டமே எடுத்து ஒரு மேட்ச் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அப்படிலாம் நம்ம மேட்ச் கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டென்னிஸ் ஷெடியூலிங் அப்ளிகேஷன் தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம ஒரு ஃப்ரீலான்சரா வந்து மந்த்லி எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம்? ஒரு 5 lakhs 10 lakhs ஏர்ன் பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ணலாம் சார். இப்போ நான் ஒரு ஃப்ரீலான்சரா இருக்கேன்னா நான் வந்து ஒரு 2-3 பேரோட சேர்ந்து பண்றேன். அப்படி இல்லைன்னா நான் தனியாக கூட பண்றேன்னா ஒரு 2 ப்ராஜெக்ட் ஒரே டைம்ல எடுத்து பண்ணலாம். ஸோ வந்து ஒரு நீங்க இதை மட்டும் தான் பண்ணணும். நீங்க இப்போ நான் ஒரு வேலைக்கு போற மாதிரி கிடையாது, கம்ப்ளீட்டா அந்த ஒர்க் மட்டும் தான் பண்ணணும். நான் நிறைய ப்ராஜெக்ட் ஒரே டைம்ல பண்ணி நானும் பண்ணலாம். ஓகேவா? காலையில் நைட்டு நான் ஃபுல்லா கூட ஒர்க் பண்ணலாம். ஸோ அது வந்து நம்மளோட கம்ஃபர்ட்டை பொறுத்து. ஸோ ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க? ஃப்ரீலான்சரில் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் $150 வரைக்கும் ஏர்ன் பண்ணுறாங்க. அது வந்து நம்ம இந்தியன் மதிப்பு படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12,000-13,000 வரும் ஒரு மணி நேரத்துக்கு. ஓகேவா? ஒரு மணி நேரத்துக்கு. ஆனால் வந்து ஒரு லிமிட் இருக்கு, ஒரு வாரத்துக்கு 40 மணி நேரம் தான் ஒர்க் பண்ண முடியும்னு. ஸோ இந்த காசே வந்து ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் தான். இப்போ நமக்கு ஃப்ரீலான்சராக இருந்தோம் அப்படின்னா டெய்லி அந்த கண்டினியூட்டி இருக்குமா ஜாப் வர்றது? கண்டினியூட்டி வந்து உங்கள் டைம் பொறுத்து தான் சார். நான் வந்து பார்த்தீங்கன்னா சில நாள் நைட்டில் கூட ஒர்க் பண்ணேன், ஃபுல் நைட் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் காலையில் படுத்து கூட தூங்கியிருக்கேன். ஸோ அது வந்து உங்கள் டைம் பொறுத்து தான். உங்கள் டைம் வந்து உங்கள் கையில் இருக்கும். இப்போ நான் ஒரு 9 to 5 ஜாப் போகணும்னு கிடையாது ஃப்ரீலான்சராக இருந்தால். ஸோ நான் வந்து காலையில் வேறு ஒர்க் பண்ணால் பார்க்கலாம். இப்போ நான் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நான் அந்த டைமை மிஸ்மேட்ச் பண்ணிக்கலாம். நான் எப்போ வேணுமோ அது வந்து என்னோட கம்ஃபர்ட்டில் இருக்குது. ஓகே. ஸோ நீங்கள் டெய்லி எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணுறீங்க? நான் வந்து க்ளோஸ் டு 6 to 8 hours, 4 to 6 to 8 hours ஒர்க் பண்ணுவேன். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டைம் ஃப்ரேம்குள்ளே இப்போ 1 வீக்னா 1 வீக்குள்ளே இந்த ஒரு மாடியூலை முடிக்கணும் அந்த மாதிரி இருக்கும். நான் டெய்லி இத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணணும்னு இருக்காது. எனக்கு வந்து இந்த 1 வீக்குள்ளே இந்த மாடியூலை முடிக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் அப்படியே ஒர்க் பண்ணி முடிச்சுக்கணும். இப்போ எனக்கு ஒரு ஒர்க் தெரிஞ்சிருக்கு, எனக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ரோக்ராமிங் நாலேஜ் எனக்கு இருக்குது, நான் ஒரு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன். என்ன நம்ம ப்ரொஃபைல எந்த சோஷியல் மீடியாவில் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்க போஸ்ட்? லிங்க்டின் தான் பெஸ்ட்டு. ஏன்னா வந்து இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் இட்ஸ் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ். லிங்க்டின்ல தான் ஆக்சுவலி கம்பெனிஸ் கோ லுக் ஃபார் பீப்புள். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா லிங்க்டின்ல வந்து நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க டெய்லி பேசிஸில். இப்போ நீங்கள் டெய்லி ஒரு கிட்டப்பில் போய் போடுறீங்க, டெய்லி ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணீங்கன்னா அதை கூட டெய்லி கூட போஸ்ட் பண்ணுங்க லிங்க்டின்ல. ஸோ அப்படியே உங்களுக்கு நிறைய கனெக்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ நான் படித்த இன்ஸ்டியூட் ஃபர்ஸ்ட்லேயே 2 பேர் வந்து லிங்க்டின் மூலியமாக வேலை வாங்கி போயிருக்காங்க. இன்டர்வியூலாம் அது மூலியமாவே ஆன்லைன்லேயே பண்ணிட்டாங்க. ஆன்லைன்ல இன்டர்வியூ பண்ணி அதில் வேலை வாங்கி போனாங்க. இப்போ நீங்கள் ஸ்கூல் லைஃப்லாம் மிஸ் பண்ணல? இப்போ ஸ்கூலுக்கு போனால் இன்னும் நிறையா கற்றுக்கலாம் அப்படின்ற ஐடியா இருக்கா உங்களுக்கு? ஸ்கூலுக்கு போனால் கற்றுக்கலாம் சார், பட் வந்து இந்த அளவு கற்றுக்க முடியாது. ஸோ வந்து ஸ்கூலுக்கு போனால் இந்த அளவு நாலேஜ் கெயின் பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து வேலைக்கான நாலேஜ் நீங்கள் கெயின் பண்ண முடியும். நாலேஜ் கெயின் பண்ணலாம் தான், பட் நீங்கள் என்ன ஸ்கில் பேஸ் உங்களோட திறமையை வளர்த்துக்க முடியாது. நாலேஜை வளர்த்துக்கலாம், திறமையை வளர்த்துக்க முடியாது. நீங்கள் ஒரு துறையில் வேலை செய்யணும்னா உங்களுக்கு திறமை வேணும். ஓகே, நாலேஜ் வந்து அவ்வளோ மேட்டர் கிடையாது. ஸோ ஸ்கூல் லைஃப்பை வந்து நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் சார். கம்மிங் ஃபார்வர்ட் காலேஜ் லைஃப்பும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஸோ காலேஜ் லைஃப் என் பிளான்ஸ் என்னன்னா நான் ஒரு கரஸ்பாண்ட் டிகிரி போட்டு இப்போ +2 பண்ணுறீங்க இல்லையா? இப்போ +2 எப்படி பண்ண போறீங்க? அப்படி +2 +1 +2 வந்து நான் வந்து ஒரு ஓப்பன் ஸ்கூலிங் மூலியமா பண்ணலான்னு இருக்கேன். NIOS நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் அது மூலியமா பண்ணலான்னு இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது முடிச்சுட்டு அப்படியே வந்து காலேஜ் எப்படி பண்ணலாம்? காலேஜ் வந்து கரஸ்பாண்டன்ஸாக பண்ணலான்னு இருக்கேன். நான் சொன்ன மாதிரி ஸ்கூல் அண்ட் காலேஜில் எது மிஸ் பண்ண போறீங்க? ரொம்பவே மிஸ் பண்ணுற ஸ்கூல் அண்ட் காலேஜ் தான். இப்போ நான் 10th வந்து கொஞ்ச நாள் ஸ்கூலுக்கு போய் படித்து எக்ஸாம் எழுதினேன். அப்போ நான் என்னோடய லைஃப் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவலை இருக்காது, ஒன்றும் இருக்காது, நம்ம ஸ்கூலுக்கு தான் போகிறோம். இப்போ வந்து டெய்லி எனக்கு தோணுது நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம். டெய்லி என்னோட ஒரு தூங்குறதுக்கு முன்னாடி 1/2 hour வந்து யோசிச்சுட்டே தான் தூங்குவேன். ஸோ இந்த ஒரு கவலைகள்லாம் இருக்குது எனக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் இருக்குது சார். ஃப்ரெண்ட்ஸாக இப்போ வந்து யார்ட்டையுமே பேசுறது கிடையாது. இப்போ ஸ்கூலில் இருக்கும்போது எல்லார்ட்டையும் பேசுவேன், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பட் அதெல்லாம் கண்டிப்பாக வந்து ஒரு 100% மிஸ் பண்ணுறேன் தான் சார். பட் ஒன்று விட்டால் தான் இன்னொன்று கிடைக்கும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு வந்து எந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம கற்றுக்கிட்டோம்னா வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது? கண்டிப்பாக நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி AI, ML and Web3 தான் பெஸ்ட்டு. பட் வெப் டெவலப்மெண்ட்டும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக இருக்குது.
ஏன்னா இந்த ஏஐ டூல் வந்து எவ்ரி மந்த் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா சார். பட் கம்பெனிஸ் எப்படி பார்ப்பாங்கன்னா ஃபுல்லாவே இன்னும் ஏஐ டேக் ஓவர் பண்ணாது. பட் டெவலப்பர், நான் சொன்ன மாதிரி டெவலப்பர்ஸ் தேவை. டெவலப்பர்ஸ்ல இன்னொரு ஸ்கில் வந்து தேவை. என்னன்னா ஏஐ எப்படி எஃபிஷியண்டா நீங்க யூஸ் பண்றீங்க உங்களோட டேட். இப்போ நான் வந்து ஒரு ஒர்க், ஒரு மாடல் முடிக்கணும்னா நார்மலாக முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 2 நாள் ஆகுதுன்னா ஏஐ வச்சு நான் ஒரு நாளில் முடிச்சிட முடியும். ஓகேவா? இப்போ நான் இதை ஏஐ எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுறேன். ஓகே. பட் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஏஐ வந்து அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதிகமானா இது அந்த வந்து ஃபுல்லாகவே நம்ம கோட் அடிக்காமல் ஃபுல்லாகவே ஏஐ காப்பி பேஸ்ட் பண்ணுவாங்க. இப்படி பண்ணும்போது கோடு வந்து ஏஐ வந்து ஃபுல் கோட் நம்மளுக்கு தராது. நான் சொன்ன மாதிரி ஃபுல் ஸ்டாக் நீங்கள் அப்ளிகேஷன் டெவலப் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் டீபக் பண்ணுறதுக்கு, நீங்கள் அந்த அதில் இருக்க எரர்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா 2 நாள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து 2 நாளில் முடிக்க வேண்டிய வேலையை 3 நாளில் முடிக்கிறீங்க. பட் வந்து எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுறதுனால ஒரு நாளே முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இந்த ஒரு ஸ்கில் உங்களுக்கு தேவை, ஏஐ எப்படி எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுறது அப்படின்றது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பாங்க, இல்லை அவங்க காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க, ஏதோ ஃபீஸ் ப்ராப்ளம் இருக்குது. அவங்க இந்த மாதிரி வந்து ஆன்லைனில் இந்த மாதிரி ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஜாப்ஸ் வாங்குறதுக்கு பாசிபிள் இருக்கா? அவங்களுக்கு என்ன நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்க? கண்டிப்பாக வந்து வாங்கலாம் சார். கண்டிப்பாக நீங்கள் என்ன ஜாப் வேணால் வாங்கலாம். பட் அதுக்கு தேவையான நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும். ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறது இட் இஸ் ஒருத்தவங்க மைண்ட் செட்டை பொறுத்து. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஏதாவது ஒன்று கற்றுக்கணும், உங்கள் திறமையை வளர்த்துக்கணும்னா உங்கள் மைண்ட் செட்டை தான் நீங்கள் மாற்றணும். உங்கள் மைண்ட் செட்டை கரெக்டாக வைங்க. உங்கள் திறமை, நீங்கள் மைண்ட் செட்டை வச்சு நீங்கள் வந்து டே டு டே எஃபர்ட் போட்டுகிட்டே இருங்க. ஒரு பாயிண்ட் இன்ட்ரெஸ்ட் வரும், மைண்ட் செட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஸ்கில்ஸை அச்சீவ் பண்ணிடுவீங்க. ஸ்கில்ஸ் இருந்து நீங்கள் நிறைய குவாலிட்டி ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை உங்களை தேடி வரும். ஓகே. ஒரு பேரண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற பசங்களுக்கு அவங்க அட்வைஸ் பண்ணுறது என்னன்னா, எப்பயுமே செல்லு வச்சுட்டு இருக்காங்க, கேம் விளாடுறாங்க, இல்லைனா வந்து சோஷியல் மீடியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, படிக்க மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஆகுது. பேரண்ட்ஸ், நான் வந்து 10th படித்தேன். நான் 10th படிக்கும்போது நான் வந்து என்னோட மார்க் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், ஒரு 444 எடுத்திருப்பேன். பட் நான் ஒரு நாள் கூட வீட்டில் வந்து ஒரு நிமிஷம் கூட படிச்சது கிடையாது. நான் வந்து ஸ்கூலுக்கு நவம்பர் மாதம்லேருந்து மார்ச் மாதம் வரைக்கும் தான் போனேன். டெய்லியும் வந்து வீட்டில் கேம் ஆடுவேன். டெய்லியும் ஒரு நாளும் வந்து கேம் ஆடுவேன். கேமிங்ன்றது வந்து ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் கிடையாது. கேமிங்ன்றது உங்கள் மைண்ட் ரிலாக்ஸேஷன். கேமிங் என்னோட மெயின் ரீசனே, என்னோட மைண்ட் செட் மாற்று மெயின் ரீசனே கேமிங் தான். அதில் அச்சீவ் பண்ணும்போது உங்களோட மைண்ட் செட் மாறலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஒர்க்லேயே இருக்கேன். இப்போ எனக்கு நான் சொன்ன மாதிரி டெய்லியும் நைட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஒரு 1 hour நான் வேற ஒரு உலகத்துக்கு போய் என் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருந்துட்டு வந்தால் அது ஒரு பேரடைஸ் மாதிரி. ஓகேவா? அது வந்து ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் கிடையாது. அதனால உங்கள் குழந்தைங்க படிப்பு கெடுனா கண்டிப்பாக கிடையாது. பட் எது ஒன்றுமே ஒரு லிமிட்டோட வச்சுக்கணும் சார். இன்ஸ்டாகிராம் நோண்டதாலும் சோஷியல் மீடியா பார்க்கறதாலும் நீங்கள் கேம் ஆடுறதாலும் ஒரு லிமிட். ஓகேவா? நானும் ஆடிருக்கேன் கேம், 24 hours கேம் ஆடிருக்கேன். பட் அது வந்து ஒரு 2 months ஒன்ஸ், மந்த்லி ஒன்ஸ் அப்படி தான். பட் நான் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா கேமை மிஸ் பண்ண மாட்டேன். ஒரு 1 hour ஆச்சு கேமிங் டெய்லி பண்ணுவேன். ஓகே சித்தார்த், இப்போ வந்து சாஃப்ட்வேர் லாங்குவேஜ் எதெல்லாம் கற்றுக்கணும், வேலைவாய்ப்பு எதில் அதிகம் அப்படின்றத சொன்னீங்க. ஒரு ஃப்ரீலான்சராகவும் ஜாப் எப்படி ஆன்லைனில் வாங்குறன்ற டிப்ஸும் கொடுத்துருக்கீங்க. எந்த சோஷியல் மீடியா நம்ம யூஸ் பண்ணணும், நம்ம ஒர்க்கை போஸ்ட் பண்ணணும் அப்படின்றதையும் சொன்னீங்க. கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்கள் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலாமா? கண்டிப்பாக கொடுக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. என் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். என் லிங்க்டின் ப்ரொஃபைலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க சார். ஓகே, தேங்க்யூ சித்தார்த். தேங்க்யூ சார். தேங்க்யூ.